உங்கள் எல்லோரையும் நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்ற பல வருட கால கனவு இன்று நிறைவேறி உள்ளது என்பதை நினைத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனது இந்த நண்பர்கள் சிவசுந்தரம் லண்டனில் இருந்து வந்தவர், ரத்னவடிவேல் கொழும்பில் இருந்து வந்தவர் மற்றும் எனது மனைவி உட்பட எல்லோரும் இந்த சரிட்டி வேர்க்குக்கு நான் கனடாவிற்கு வந்த காலம் தொடக்கம் என்னுடன் இணைந்து பல உதவி திட்டங்களுக்கு தங்களது பங்களிப்பை நிறையவே செய்துள்ளார்கள். இத்துடன் இப்பணிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எனது குடும்ப உறவுகளும் எனது நெருங்கிய நண்பர்களும் தான். நான் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இந்த உதவிகளை செய்ய விளக்கிட்டது. எப்படி என்று சொன்னால், இப்ப நான் தனியா செய்ய விளக்கிட்டிருந்தால் நான் இப்ப செய்ததிலே ஒரு 10% கூட செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், எல்லாரையும் நினைச்சேன். இப்ப சொன்னப்பட்ட என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள் எல்லாரையும் நினைச்சேன். எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் எல்லாரும் தந்துறேன். அப்ப அந்த அவையில என்னோட காசு இருந்தாலும் கூட முன் வந்தால் என்ன செய்யறது, என்னுடைய காசு அவையிடத்தான் நினைக்கிறது. என்றால் எனக்கு ஆட்கள் வேணும், காசு மாத்திரம் இல்லை. அப்படியும் பெரிய ஒரு க்ரௌடை நான் சேர்த்துட்டேன். தேவை என்று சொன்னால், இப்ப பிரதி சொன்ன மாதிரி அவருக்கு தேவை என்று சொன்னால் நான் அதோட போட்டால் கடற்கரை எல்லாம் காசு வந்து சேர்ந்துடும். நான் போய் வீட்டை போய் காசு வாங்குறதோ அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. அவையால் உடனே அனுப்பிடுவேன். அப்படி ஒரு பெரிய க்ரௌடை நான் சேர்த்து வச்சுத்தான் இவர்கள் சொன்ன இதுகளை எனக்கு பார்க்கல சந்தோஷமா இருந்தது. இதுகள் எல்லாத்தையும் நண்பன் சிவசுந்தரம் அவர் வித்தியாசம். அவர் கண்ட உழைப்பில தான் இதுகள் செய்தவர். அவர் எனக்கு சொல்றது, உன்னால ஏழாண்ட எல்லாத்தையும் என்னோட காட்டு சொல்றார். அப்ப அந்த நேரம் ஆரம்பங்கள் எல்லாம் அந்த ஏஎல் கிளாஸுக்கு வர வைக்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பின்னுக்கு இருந்தவை அந்த நேரங்களில் எவ்வளவு பண வசதிகள் இருக்கல. அப்ப அந்த பெரிய என்று சொன்னால் அவையில என்னதான் சொல்லி அப்படித்தான் கொடுத்து இதுகளை இப்ப நாங்கள் இதுகளை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருந்தால் இன்றைக்கு முடியாது கதைகள். அப்படி உதவி செய்தவர் இவர் ரத்னவடிவேல். இவர் சவுதியில் இருக்கைகளே இந்த இதை தொடங்கினது இவர் தான் ஆரம்பம். மட்டக்களப்பிலே அந்த நேரம் ஒரு யாருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இங்க மங்கையர்கரசியர் இல்லம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? கேட்டுருக்கீங்க. அப்ப அந்த நேரம் தான் ஒரு பிரின்சிபல் இருந்தவர் குமாரசாமி என்று சொல்லி, அவர் தான் அந்த அதுக்கு தாயக பண்ணில்லாத பிள்ளைகள், இந்த போராட பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு ஃபண்ட் ஒன்றும் கிடைக்கல. அப்ப எங்களை இவர் இருக்கின்ற ஃப்ரெண்ட் தான் இவர் சவுதியில் இருந்து அனுப்பினார் விஷயத்தை. நாங்கள் நோக்க அங்கே அந்த டைம்கள் எல்லாம் ஒரு ஆக்கள் 2-3 வேலை என்று செய்வேன். ஆக்களிட்ட காசு இருக்குது அந்த டைம். ஆனால் கண்டபடி செலவழிப்பேன். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 5000 ரூபாய் செலவழிப்பேன். என்ன நீங்கள் செலவழிங்கோ, ஆனா ஒரு பகுதியை தாருங்கோ, நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம். இந்த படிக்கிற பிள்ளைகள், கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி தொடங்கினதுதான். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய நாங்கள் செய்த நாங்கள் அதுதான் ஆரம்பித்தது. அந்த அந்த அதுவும் மட்டக்களப்பில் ஆரம்பித்த நாங்கள். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களையும் இருந்தது. அடுத்தது பொறுப்பேற்கிற இது இவருடைய ரத்னவுடைய சகோதரி டீச்சர். இவருக்கு ரொம்ப கனடாக்கு வந்தவர் என்ற மகன் கல்யாணத்துக்கு இருக்கு. அப்ப சொன்னார், தங்கச்சியும் டீச்சர் 2 பிள்ளைய கஷ்டப்பட்ட பிள்ளைய படிப்பிக்கிறாங்க, தன் சம்பளத்துல படிப்பிக்கிறாங்க. நான் 10 பிள்ளைகளுக்கு காசுதாரன், 10 பிள்ளைகள் எடுத்துதாங்க சொன்னோன்னே அவர் தான் அதை எடுத்து அவர் 2-3 பள்ளிக்கூடத்தில் உள்ள டீச்சர்ஸை வச்சு செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை அனுப்பிடும். அப்படிதான் அந்த பொறுப்பேற்கிற இதை எடுத்தனாங்க. அது பிறகு
10, 20, 30 ஆகி வன்னிக்கு வந்து அப்படியே வந்து மட்டக்களப்பு வந்து கிட்டத்தட்ட 140, 150 பிள்ளைகளுக்கு மேலே நாங்கள் உதவிகள் செய்து கொண்டு இருந்தோம். இதெல்லாம் நான் ஒன்றா சொன்னால் அதை நான் சொன்ன மாதிரி நான் எங்கே எழுதினா எங்கேயோ போகுது. அப்போ இதைத்தான் நான் இதாக எழுதினேன். மற்றது அடுத்தது இன்னும் விரும்பிச்சதுக்கு காரணம் கூடுதலாக செய்வது, நாங்கள் கனேடியன் தமிழ் ஹியூமனிடேரியன் அசோசியேஷன், அடுத்தது பிரஸ்தீவின் தலைமையில் உள்ள விவேகானந்த சமூக அக்கடை, மற்றது எங்கடமை அமைப்பு என்ற பல ஆர்கனைசேஷன் ஊடாகத்தான் நாங்கள் இதுவரை சாட்சி ஆர்கனைசேஷன் ஊடாகத்தான் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றா சொல்லவிட்டால் நேரம் போடும். சுருக்கமாக நான் கூறுவதாக இருந்தால், விவேகானந்தா சமூக அறக்கட்டளை ஊடாக 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டுக்கு நாங்கள் எம்மாலான பல உதவிகளை செய்துள்ளோம் என்ற மன நிறைவுடன் தான் இங்கு வந்துள்ளோம். உண்மையா செய்து கொண்டிருக்கையில் கடைசி செய்து முடிவுதான் வந்தோம். பார்க்க பெரிய உண்மையில சந்தோஷமா இருக்குது. எல்லாரையும் சந்திக்க முடிகிறதுக்கு டைம் காணாது. இருந்தாலும் 1-2 பேர் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் அதில் பார்த்தீங்களே எனக்கு சந்தோஷமா இருக்குது. குறிப்பாக நான் ஒரு பிள்ளையை பற்றி இவ்விடம் குறிப்பிட வேண்டும். கிழக்கு கதைச்சிட்டா இருந்தாலும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டு இருந்த மசனா என்ற சிறுமி எமது உதவிகளை பெற்று அதை 100% பயன்படுத்தி தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ள. அது மாத்திரமில்ல, அவருக்கு 2 நாட்களுக்கு முன்னந்தான் ஒரு பிரபல்யமான கம்பெனியில் நல்லதொரு தொழில் வாய்ப்பையும் பெற்று இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தி உடன் இன்று இவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே இப்ப அவர் சொல்லி இருக்கிறார். இப்பதான் பார்க்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலமே குட் மார்னிங் அன்று 2 வரும். இன்று வரைக்கும் ஒரு வித்தியாசம் என்றால், பிரதீஷுக்கு நான் காசு அனுப்பி விடுறது அவரையெல்லாம் பார்த்துக்கொள்ள எனக்கு சுகம். எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவையில மானிட்டர் பண்ணுவார், எல்லாம் தெரியும். இல்லை நான் அப்படிதான் சொல்லுவார். ஒரு தரம் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, காசை கொடுத்துட்டு இருந்த மாதிரி இல்லை. அவரங்கள் டீமே வீட்டை போடும், இவர் படிக்கணையா அது செய்யணும் அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துவோம். இவை 2-3 பேர் எனக்கு கீழே நேரடியாகவே தான் இருந்தார். அப்படின்னால அவங்களுக்கோட கொஞ்சம் தொடர்பு சொல்லி காலையில குட் மார்னிங் அங்கிள் 2 பேரும், நானும் குட் மார்னிங் சார் 2 போடுவேன். அப்படி இன்னைக்கு 2-3 நாளைக்கு இது நடக்கும்னு சொன்னா, அங்கிள் நீங்கள் வரைக்குள்ள நான் ஒரு நல்ல தொழில இருக்க வேணும் என்று ஆசைப்பட்ட நான், எனக்கு இப்படி கிடைச்சிருக்குது, எனக்கு சந்தோஷம். நான் கொழும்பில் நிற்கிறேன், கட்டாயமா நான் இன்றைக்கு வந்து உங்களை நான் மீட் பண்ண வருவேன் என்று மெசேஜ் ஒன்று போட்டிருந்தா. வந்தவுடன் நான் கேட்டேன், மாசம் வந்துட்டான்னு வந்திருக்கான்னு சந்திப்போம். அப்படி இன்றைக்கு தான் அவன் நேரம் காண்றேன். நான் பெரிய சந்தோஷம் உங்களை கண்டதெல்லாம். இதுதான் இவாவை பற்றி நான் கூட சொல்ல வேண்டியது. அது மாதிரி அவாவுக்கு வாழ்த்துக்கள். அதே போல நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்களும் இப்படி சாதனைகளை செய்து முன்னுக்கு வரணும் என்று என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது முக்கியமான அறிஞ்ச வரவன் என்று இணைச்சது முக்கியமானது, அதிமுக்கியமானது. நான் பிரதீஷை சந்திக்கணும், இதற்கு நான் ஒரு நேரம் வந்து பாராட்டப்படும், நன்றி சொல்ல வேணும் என்று சத்தியமா இவருக்கு பிறகு பார்க்கணும்ன்றதான் ஆசை. என்ன இவர் செய்யறதை நான் பார்க்கிறேன். இருக்கண்டப்பா இந்த மனிதன் இவ்வளவு தாய்மை பிடிக்கிறார். இங்க ஒன்று நடக்கும், பிறகு பார்த்தா அடுத்தவங்க தான் அங்கே ஒன்று நடக்குது, இங்க நடக்குது. என்ன இவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு உனக்கு ஒரு வேலை வந்தோம்னா முடிவு மட்டும் தலைவிடுத்து. இவர் ஒளி நிலத்தில் எத்தனை உதவிகளில் ஈடுபடுத்தி போடுறது. இவரை வந்து நான் நேர சந்திக்கணும் என்ற ஒரு உண்மையான ஒரு முழு விருப்பம் இல்லை. அப்போ அதுதான் இந்த வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். மற்றது
நான் அன்றைக்கு எனக்கு மதுசனா என்னுடைய ஒரு உண்மையான ஒரு ஃபேவரட் மாணவி என்றது ஒரு புகழான இது இருந்தது. அவளுக்கு ஒரு பரிசு வாங்க. கனவு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வளமாக கூட கொஞ்சம் காசு இழந்துருந்தது. நீங்கள் போறீங்க அங்கே தேவையான பிள்ளைகள் உங்களுக்கு கண்டால் அப்படி குடும்பம்னு சொல்லி என்னட்டே கொஞ்சம் காசு இருந்தவன் வந்தவன் இந்த க்ராப். அப்புறம் பச்சு வந்து கேட்டல சரி பார்ப்போம். இங்கே மாத்திரம் நான் மூதூருக்கும் போகிறோம், மூதூருக்கும் இப்படியான பிள்ளைகள் இருக்கிறேன், யாழ்ப்பாணம் போகிறோம் அப்படின்னு கேட்கல. நான் சரி ஒரு அளவை போட்டேன். எவ்வளோ இந்த வார ஆட்கள் படித்து கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு மாத்திரம் உதவி செய்வாங்க. எங்களுக்கு உதவி இப்போ படித்து கொண்டு இருக்க வைக்கிறதுனா இவர் நண்பன் சுதந்திரம் சொன்னார், இந்த இது போகாது, நான் முதல்ல ஒரு கபலாக்காரன் நீங்கள் சேர்த்து கொடுங்கோன்னேன். நல்லது.